தொடக்க நிலையிலிருந்தே இந்த சமணசானவர்கள் எல்லா அரசாட்சிகளையும் இவங்க வழிநடத்தியிருக்காங்க. சொல்லப்போனால் நமது மொஹஞ்சோதரோ ஹராப்பா அந்த டைம்லேயே எஜிப்திய சாம்ராஜ்யம், பாரவோனின் டைனஸ்டி, அதுக்கப்புறம் மெசபடோமியன் டைனஸ்டி, ரோமன் எம்பையர், அக்கமெனிட் எம்பையர், கிரீக் எம்பையர், அலெக்சாண்டர் த கிரேட், நம்ம அசோகா மௌரியன் எம்பையர், அசோகா த கிரேட், 3 அரசுகள் தமிழ்நாட்டில், சேர சோழ பாண்டியர்கள், இந்த அரசர்களை எல்லாம் வழிநடத்துந்து இந்த ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய பிரின்சிபாலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சமணசானவர்கள் தான். ஸோ நமது பிரபஞ்சத்தில் நீதி தழைக்க, தர்மம் தழைக்க இவங்க அரசர்களை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நீதியோடு ஆட்சி செலுத்துங்க, நன்னடை நல்கள் வேந்தற்கு கடனை என்று சொல்லுகிறது புறநானூறு. ஸோ நீதியோடு அரசர்கள் வழிநடத்த வேண்டும், தர்மத்தோடு மக்களை ஆள வேண்டும், அவர்கள் மேல் என்றுமே அவர்கள் போர் தொடுத்து அவர்களை அழிக்கக்கூடாது, மாறாக அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்ச்சிகளை தூண்டியதும் இந்த சமணசானவர்கள் தான். இன்றைய தினம் ஐக்கிய நாடுகள் சபை, வேர்ல்டு கோர்ட்டு, ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன், ஃபுட் ஆர்கனைசேஷன், எல்லாமே இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு எல்லாமே இந்த சமணசானவருடைய பாதுகாவலில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அகெயின் ஐ எம் டெல்லிங், மனுஷங்க கேட்கறதில்ல, சமணசானவர்கள் காட்டுகின்ற பாதையில் ஒரு சில வேளையில் போகிறதில்லை. அதனால்தான் தவறுகள் நிகழ்கின்றன. ஸோ தவறுகள் நடக்குதுன்னு சொல்லி சமணசானவர்கள் இல்லைன்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. நமக்கு ஃப்ரீடம் இருக்குது, சுதந்திரம் இருக்குது. ஸோ அவங்க சொன்னால் கூட நம்ம என்ன பண்ணுறோம், நீ வேணாம் நான் அந்த பாதையில் போகிறோன்ட்டு நம்ம சொல்லக்கூடிய சுதந்திரத்தை கடவுள் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கார். ஸோ சுதந்திரத்தால் நம்ம நிறைய பாவம் பண்ணியிருக்கோம். ஸோ இருந்தாலும் சமணசானவர்கள் விடாமுயற்சியாக நம்மோடு அவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ நமது அரசவையில், நம்முடைய ஆட்சியில் இன்றைய தினம் எல்லா சமணசானவர்களும் நம்மோடு இருக்காங்க. நமது அரசாங்கம் நல்ல பாதையில் செல்ல வாய்ப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையை, ஹோப்பை நம்ம கைவிடவே கூடாது. கட்டாயம் ஒரு நாள் அரசாங்கம் நீதியோடு நடக்கும், தர்மத்தோடு நடக்கும், சமாதானத்தோடு நடக்கும், இறை ஆட்சியை போல நடக்கும். இயேசுநாதர் சொன்ன அந்த பாதையிலே தான் எல்லாமே நடக்கும். அதை தான் இறை ஆட்சி என்று சொல்லுகிறார். த கிங்டம் ஆஃப் காட் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். அது நீதியின் அரசு, தர்மத்தின் அரசு, சமாதானத்தின் அரசு, மன்னிக்கின்ற அரசு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அரசாட்சியை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பூமியில். ஸோ இறை ஆட்சி கட்டாயம் வருமா? ஏன் வராதுங்க? இவங்க இருக்கும்போது எங்கே போகுது? கட்டாயம் நமது உலகம் மாறும், கட்டாயம் உலகத்தில் சமாதானம் திளைக்கும். ஆண்டவராக இயேசு இந்த பிரபஞ்சத்தின் ராஜாவாக மீண்டும் திளைப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு.